கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி செந்தில்நாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி செந்தில்நாதன் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம், ஈபி காலனி, நரிக்கட்டியூர் போன்ற பல்வேறு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். தொடர்ந்து மக்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே மக்களை சந்திக்காத ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு மக்கள் பிரச்சினைக்கும் வராத கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தற்போது பொய் வாக்குறுதிகளை கூறியும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை நம்பியும் மக்களை ஏமாற்றி விடலாம் என எண்ணி தேர்தல் களத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். வந்தவாசியில் இஸ்லாமியர்களின் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. உலக நன்மை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதையொட்டி வந்தவாசி அடுத்த ஆரணி, வந்தவாசி பசார், கடம்பூரார் பள்ளிவாசல், மேல்மருவத்தூர் சாலையில் அமைந்துள்ள மக்கா பள்ளிவாசல், தாழம்பள்ளம் கிராமம் உள்ளிட்ட அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். இந்த தொழுகையை ஒட்டி டிஎஸ்பி கங்காதரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான அம்பேத்குமார் தலைமையில் ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் காய்கறி சந்தையில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ரம்சான் தொழுகைக்கு வந்த நபர்களிடம் வாக்குகள் சேகரித்த பின் காஞ்சிபுரம் ராஜாஜி தற்காலிக காய்கறி சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களிடம் தீப்பெட்டி சின்னத்திற்கு மதிமுக, திமுக சார்பில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. புதுக்கோட்டை திருவப்பூர் நவாப் பள்ளிவாசல் வளாகத்தில் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்து வெளியில் வந்த இஸ்லாமியர்களிடம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு மதிமுக மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி, திமுக நகர செயலாளர் செந்தில், வட்ட செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திமுக மற்றும் மதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நத்தத்தில் ரம்சான் பண்டிகையை ஒட்டி கோரிமேடு ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரம்சான் பண்டிகையை ஒட்டி கோரிமேடு ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் நத்தம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஜமாத்தார்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஒவ்வொருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் செந்துறை, பெரியூர்பட்டி, மணக்காட்டூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் அப்பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு செல்வதற்கு முன்னதாக நோன்பின் போது ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஏழைகளுக்கான உதவித் தொகையை வழங்கிச் சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.